கிலோ வச்சு தூக்கி போட்டாங்க. கல்லூர் சேர்த்துட்டு பணம் பூரா போச்சு. என்ன செய்வேன்? ஹலோ, போலீஸ் போலீஸ், ராங் நம்பர். பயமார் போன கீழே. போலீஸ் போலீஸ். அம்மா யாரும் பார்க்கலையே. சக்சஸ். அம்மா நீ நமக்கு பங்களாவாசம் தான். வா. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சவால். சிட்டிக்குள்ள திருட்டு போகாத ஏரியாவே இல்லை. தொடர்ந்து திருட்டு போய்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் ஒரு திருட்ட கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரியான தடயங்கள் எதுவும் இதுவரையிலும் கிடைக்கல. உங்ககிட்ட இருந்து எந்த விதமான சமாதானத்தையும் நான் எதிர்பார்க்கல. அவன் அரெஸ்ட் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்டோட மரியாதையை காக்க வேண்டியது நம்ம கடமை. பொதுமக்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம உத்தியோகத்துக்கு மரியாதையே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? யூ கேன் கோ. அம்மா முதலாளி வந்தார். உனக்கு நான் முதலாளிடா. ஆனா எனக்கு முதலாளி ராமு தான். முதல்ல அவனுக்கு கதவை திறந்து விடு. போச்சுக்க போறான்டா. சரி. ஹலோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. சாரி, போன் எடுத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முதலாளிக்கு முதலாளியே வாங்க. போச்சுக்காதீங்க. வாங்க முதலாளி. ஆமா, ராமு என்ன அப்படி கவனிக்கிறீங்க? அது அப்படித்தான். அது ஏன் உனக்கு? வா உட்கார். இவ்வளவு பெரிய பங்களாவில தனியாவா இருக்கீங்க? போர் அடிக்கல? தனியா தான் இருக்கேன். ஆனா தனிமையில இல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இங்க விருந்துக்கு வருவாங்க. விருந்து சாப்பிட வருவாங்களா இல்ல விருந்த கொடுக்க வருவாங்களா? ரெண்டுக்கும் தான். கேட்டா கொடுப்பீங்களா? என்ன திமிரா? மாமூல். இந்த இடத்துக்கு வர்றவங்க ரேட்டுக்கு தக்கபடி என்ன கவனிச்சுக்குவாங்க. நீங்க போடுங்க. இந்த மாதிரி பணத்தெல்லாம் கையால தொடறதே இல்ல. நான் ரொம்ப சுத்தம். அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்பா பார்த்தா என்ன ஆறுது? என்ன ஆகும்? சிரமம் அடையும். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கல்யாணத்தை பத்தி பேச இதுவா நேரம்? போயிடுங்க. அது சரி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாஸ்டல் செவரேறி குதிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரே வார்த்தையில போயிடுங்கன்னா எப்படி? எனக்கு தூக்கம் வருது. எனக்கு வரலையே. படுத்தா கனவு வருது. கனவுல நீ வர்ற. அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். நீ அனுமதி இல்லாம இப்படி கூட நடக்குதா? நானா கூப்பிட்டேன் கனவுல. நீயா தானே வந்த. ஐயா, பிள்ளைக்கு பொங்குது சிரிப்பு. அது மட்டும் இல்ல, நமக்கு முதலிரவு கூட நடந்துச்சு கனவுல. போங்க. மை வச்ச கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா, மார்கழி குளிரம்மா மடிமஞ்சம் போடம்மா, வயசோ 20 எழசா இருக்குது, மனசோ மயங்குது துடியா துடிக்குது.
என்னம்மா சின்ன பொண்ணு நாணம் என்ன நீயும் சொல்லு தேனே ஒன்ன பூவாண்டி கவிதை சொல்லவா என்னம்மா சின்ன பொண்ணு நாணம் என்ன நீயும் சொல்லு தேனே ஒன்ன பூவாண்டி கவிதை சொல்லவா தென்னை மரத்தோ போரம் கன்னி இளமானேவா தென்னை மரத்தோ போரம் கன்னி இளமானேவா நெஞ்சணையில் அள்ளி வச்சு தாலாட்டவா வண்டப்பூவே கன்னித்தேனே நெஞ்சத்தாலே அள்ளித்தானே வாசமுள்ள சந்தனமே வச்சிருக்கேன் குங்குமமே மனச வச்ச உம்மேலேதான் மயங்கி நின்னேனே மை வச்ச கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா மார்கழி குளிரம்மா மடிமஞ்சம் போடம்மா வயசோ 20 இருக்குது மனசோ மயங்குது துடியா துடிக்குது உன்னை நல்லவன் நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ யாருன்னு போயிங்க அப்பா பேசாத உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி 4 பேர் பார்த்து என் மூஞ்சல காரி துப்புரவுக்கு பண்ணிட்டியே இந்த நேரத்துல நான் இங்க வந்திருக்க கூடாது நீங்க நினைக்கிற மாதிரி நான் யோக்கியனும் இல்ல உங்க பொண்ணு ஒழுக்கம் கெட்டவளும் இல்ல நான் பணக்கார விட்டு போயிருந்தான் ஆனா என் விருப்பத்தை மீறி எங்க அப்பா எதையும் செய்ய மாட்டார் இதுக்கு மேல என் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க நாளைக்கே எங்க அப்பா வரவழைச்சு பெண் பார்க்க ஏற்பாடு பண்றேன் தம்பி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு அவன் எழுதியிருந்தான்னா அதை அழிச்சு எழுத யாராலும் முடியாது ஆபரேஷன் இல்லாம நான் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா எத்தனையோ இருக்கு கைவசம் இதோ ஒட்டகத்தை பசுமாக்கி இதுக்கு உள்ள போட்டு வச்சிருக்கேன் ஒருத்தவங்க தண்ணியில முழுசா இதை கலந்து வெளியே உட்கார்ந்து யோசனை பண்ணாம அடி கிச்சு கிச்சுன்னு நீ வளர்ந்துருவ இது என்ன பசுப்பம் ஒட்டக பசுப்பம் ஒட்டக பசுப்பம் ஒட்டக பசுப்பம் சாப்பிட்டா வளர்ந்துருவேன் சாப்பிட்டு வந்து உடனே தாலி கட்டலப்பா தாலி இடுப்புலதான் கட்ட போற நீ டார்லி என்னது கேட்ட உடனேயே மறந்து கொடுத்துட்டீங்களே நீ ஒரு பைத்தியம் நான் மருந்து கொடுத்து இந்த ஒரிஜினல் எங்க உயரமாக போகுது நான் கொடுத்தது பேதி மருந்து பயம் பாரு இன்னைக்கு கார்பரேஷன் பைப்ல புடுக்குற மாதிரி புடுக்க போகுது வெறும் வயிற்றுல மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது கடையில ஏதாவது சாப்பிட்டு வரணும் இங்கே இரு. என்னை வளர வைக்க போற தெய்வமே இங்கே இரு நான் வரேன் டார்லி சீக்கிரமா இந்த செயின் தாலியா மாற போகுது என்னது உள்ள தண்ணிக்கு வெளியே இருக்குது நான் இல்லாம எதுவும் ஒழுங்கா நடக்காது பையா குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி வேண்டா ஆமா என்னமோ பெரிய வேலை செஞ்சு ஆழ்த்து போன மாதிரி
துட்டு கொடுக்க துப்பு இல்ல, இவருக்கு தண்ணி வேற. அங்க என்னடா பாக்குற? நீ வர வர வேலைக்கு ஒழுங்கா வர்றதில்ல. அதுல வந்துட்டேன் சார். ஏய், போய் சொல்றேன். போய் சொன்னா சீட்டை கிழிச்சிருவேன். வேணா நாளைக்கு இங்க வந்து உட்காந்துக்கிறேன். எங்க வந்து உட்கார்ற? இங்க வந்து இங்க வேணா புடிச்ச பசங்க பாத்தியா இங்க வந்து உட்கார்றானா? எல்லாம் என் பொழப்புக்கு கெடுக்கிறதுக்குனே வருவானுங்க. பட டார்லிங், தாரா, நாம 2 பேரும் இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? என்ன இங்கிலீஷ் படத்துக்கு போவோமா? போலாமே. போலாமா? இறங்கு. இல்ல, வயிற்றுக்குள்ள எவனோ புல் வச்சு ஓட்டுறான். வயிற்ற கொட கொடான்னு பேதி மரத்து இடம் மாறி போச்சு. பாத்தியா, சந்தர்ப்பம் பார்த்து தண்ணி கொண்டு வர்றான். டார்லி, இன்னைக்கு ஒண்ணு நம்ம வெளியே போக முடியாது. நான் உள்ளதான் போறதுக்கு நேரம் தெரியாது. இந்த நேரத்தை விட்டுட்டு போறியா டார்லி? சாப்பாட்டுக்கு ஆளுங்க வர நேரமாச்சு. இப்படி பேசாம இருந்தா எப்படிப்பா? இனிமே என்ன நம்பி கடன் கொடுக்க யாருமே இல்லம்மா. இந்த தொழிலை இழுத்து மூடுறது தவிர வேற வழியே இல்லம்மா. உங்க நல்ல மனசுக்கு 4 பேரை பார்த்து அனுபவப்பட்டு கடனாவே ஆக்கி போட்டீங்க. இன்னைக்கு 4 பேர் நம்மளை பார்த்து அனுபவப்படுற நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களப்பா. ஒரு குட் நியூஸ். இந்தம்மா, இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடு. நான் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன். வழக்கமா சாப்பிடறத விட இன்னைக்கு 2 பங்கு அதிகமாவே சாப்பிட போறேன். தேவி, பசிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட முடியாத நிலைமையில இருக்கும். ஏன் மிஸ் இன்னைக்கு லீவா? லீவு தான்ப்பா. இன்னைக்கு மட்டும் இல்ல,